ஹலோ மக்களே, இந்த வார பல்லாவர் சந்தையில் இந்த பேட்டரி சார்ஜரை வந்து நிறைய பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னா வந்து பேட்டரி கைட்டு இந்த சார்ஜரில் தான் வந்து போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இப்போ பார்க்க முடியறதில்ல. ஆனால் இன்றைக்கி பல்லாவர் சந்தையில் நிறைய இருந்தது. ஸோ நானும் இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் 30 ரூபா கொடுத்து. இது வந்து போட்ட உடனே காலியாகிடும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் ரிட்டர்ன் வரும்போதும் இந்த சார்ஜர் அப்படியே தான் இருந்தது. அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐபாலோட பூம் ஹெட்செட்டு ஒரு 3-4 போட்டிருந்தாங்க. ஸோ அன்யூஸ்டு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனால் ஒரு மாதிரி கையிலலாம் ஒட்டம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் ஒரு நல்ல பீஸாக பார்த்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் இல்லை அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் ஜேபிஓலோட சப்வூஃபர் ப்ளஸ் ஸ்பீக்கர் வந்து இருந்தது. ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500 ஃபைனலாக 4000 கொடுக்கலாம் அப்படின்னாரு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போதும் அப்படியே தான் இருந்தது, சேல் ஆகவே இல்லை. அடுத்ததாக இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தோம். ஸோ இந்த பிளாக் கலர் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஒயிட் கலருக்கு பார்த்திங்களா. ஸோ இது வந்து 2000 சொன்னார். ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ அதில் என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்றது ஆசை தான். பட்டு இது வந்து ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது காரணத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கலை. ப்ரைஸும் கொஞ்சம் 1000 2000 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்தது. ஸோ இன்னொரு நாள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டார்லாம் ஒரு 3 கிட்டார் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. டிவிடி பிளேயர் வந்து நிறைய வச்சுருந்தாரு. இதே கடையில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெயிண்டிங்கும் வந்து இருந்தது. இந்த கிட்டாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி வரும்போது 3மே இல்லை. ஸோ 3மே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து சேல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பீட்ஸோட பூம் ஹெட்செட் வந்து பார்த்தோம். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து கொஞ்சம் பூம் ஹெட்செட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே பாக்ஸ் பீஸோட. ஸோ ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும், ஒரு சிலது நல்லாவும் இருந்தது. ஸோ அப்படியே பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பழையங்காலத்து பூட்டெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மோர் மார்க்கெட்லேயும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு ஸோ நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்து வாங்கிடுவோம், ஸ்ப்ரே பெயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் கடையில் வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது, 200 300 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 100 தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் டிவிடி மியூசிக் பிளேயர் வரும்ல. ஸோ அது வந்து பார்க்க முடிஞ்சது. பார்க்க நல்ல கண்டிஷனாக தான் இருந்தது. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது, ஆன் ஆகலை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட சீலும் வந்து கட் பண்ணாமல் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து நம்ம இவி வெஹிக்கிளுக்கெலாம் சார்ஜ் போடுவோம் பார்த்திங்களா, அந்த சார்ஜர் கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து இவி வெஹிக்கிளோட சார்ஜர் அப்படின்றது. ஸோ இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம்பல் வந்து இருந்தது, கேமராவோட கிம்பல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்கும்போது வந்து 5000 சொன்னார். பக்கத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, அவர்கிட்ட 4000 அப்படின்றாரு. ஸோ இதோட ப்ரைஸு என்ன அப்படின்றது ஒரு ஃபிக்ஸடாகவே தெரியல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கேட்டால் கூட அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஒர்க்கிங்காக என்ன அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து வச்சாச்சு. அப்புறம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலிப்ஸோட பூம் ஹெட்செட் வந்து பார்த்தோம். ஸோ இது ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரியும் இல்லை, ஒயர்டு மாதிரியும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக எதுவும் டாக்கிங் மாதிரிலாம் வேறு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பிலிப்ஸோட பூம் ஹெட்செட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த மாதிரி டைப்பில் பார்க்குறேன். இதோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜரும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இந்த பூம் ஹெட்செட்டில் ஒயர் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றதும் தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுவும் இதில் வந்து இல்லை. சுற்றி பார்த்தாலுமே வந்து ஒரு எந்த வித கனெக்டும் இருக்க மாதிரியே தெரியல. ஸோ அடுத்த கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்க்பேடோட மானிட்டர் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கிறது லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ 2 பீஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. அதுக்கு பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி மதர் போர்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேருக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த பென்னு பார்த்தேங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 சில்வர் கோட்டிங் அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஓகே, அப்படி என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3000 9000 அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிராண்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான பவர் பேங்க் வந்து பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்தது பார்த்திங்களா. ஸோ அப்போ வந்த பவர் பேங்க் இது.
அப்புறம் கார்வானோட இந்த ரேடியோ வந்து பார்த்தோம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1500 வந்து சொன்னாங்க. ஸோ இது புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5999 அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரூ. 1500 விற்கிறாங்க. என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இதை தாராளமாக எடுக்கலாம். அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் ஒர்க்குக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருந்தது. அதாவது டேப்பு, அப்புறம் வந்து ஷவரு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கடுத்து இந்த செஸ் போர்டை பார்த்தேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் இருந்தது ஒரு காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் ரூ. 7000 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்தது இங்கே ஒருத்தர் PS2 வச்சுருந்தாரு. ஸோ அதோட ரேட் கேட்டோம் அப்படின்னா ரூ. 2500 அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல கூலர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கூலர்லாம் பார்த்து. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கூலர் இருந்தது. அதுக்கடுத்து இந்த ஸ்பீக்கர் 5.1 ஓம் தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 800 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ புது கண்டிஷனாக தான் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே JBLோட அந்த டாக்கிங் இருக்கும்ல, நம்ம ஓல்டு ஐபேடோட டாக்கிங் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது இந்த கடையில். அப்புறமா இந்த ஒரு ப்ராடக்ட் பாருங்கள் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ மியூசிக் பிளேயர் தான் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தேன். அதுக்கடுத்து சுற்றி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. இது வந்து நகை கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமில் வெயிட் போடுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு வெயிட்டிங் மிஷின் தான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 அப்படின்ற மாதிரி ரேட் சொன்னார். ஸோ நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால இதை நான் வாங்கலை. அவ்வளோதான் கைஸ், இந்த வாரம் பர்ச்சேசிங் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நான் அதெல்லாமே நம்மளால் வீடியோ எடுத்து போட முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.